உலக தமிழர்களுக்கு வணக்கம். தற்பொழுதைய திமுக அரசினுடைய முகத்திரை கிழிந்து விட்டது. திராவிட அரசினுடைய ஆட்சி நடத்துகின்ற லட்சணம் சந்திசிருக்கின்ற விதமாக இருக்கிறது. என்ன தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டியே காணொலி போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருபோதும் திட்டுவதில்லை. அவர்கள் செய்கின்ற நிர்வாக திறனற்ற செயலைத்தான் கண்டிக்கிறேன், விமர்சிக்கிறேனே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர்ச்சியான பகைமை எங்களுக்கு இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக நடந்திருந்தால், சரியாக அவர்கள் நிர்வாகத்தை செய்வாரானால் அவர்களை திட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போது தமிழ்நாட்டுடைய மானம் சந்திசிருக்கின்ற நிலையை உருவாக்கி இருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால் தானே. இந்த திமுக தானே செய்கிறது. நிர்வாக திறனற்ற செயலை செய்வதனால் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டுடைய மானம் தான் கப்பல் இருக்கிறதே தவிர இந்த திராவிடம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்து கிழித்தது என்று ஒருவராது சொல்வீர்களா? இந்த திராவிடத்தால் நாங்கள் எழுந்தோம், வாழ்ந்தோம், உயர்ந்தோம் என்பதற்கு ஒரு விடயத்தையாவது இவர்கள் சொல்வார்களா? திராவிடத்தால் நாங்கள் வீழ்ந்தோம் என்பதுதான் உண்மை. இப்போது இவ்வளவு தூரம் நாங்கள் இங்கு பேச வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டிருக்கிறது? தமிழ்நாட்டுடைய 2 துறைகள் ஒன்றை ஒன்று அடித்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு வந்திருக்கிறது. சந்தி சிரிக்கின்றது. தெருவில் இறங்கி சண்டை ஓடுகின்ற அளவுக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். தனிப்பட்ட ரீதியாக பழிவாங்கல்களிலே அவர்கள் இறங்குகிறார்கள். போக்குவரத்து துறையும் காவல்துறையும் என்ற 2 துறைகள் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய துறையாக இருக்கின்றது. அரசை கொண்டு நடத்துகின்ற மிகப்பெரிய 2 துறைகள் ஒரு துறை இன்னொரு துறையை பழிவாங்குகின்ற நிலைமையில் இப்போது இருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால் நான் முதலிருந்தே சொல்ல தொடங்குகிறேன், அப்போதுதான் உங்களுக்கு இது விளங்கும். நாகர்கோயிலிருந்து தூத்துக்குடியை நோக்கி ஒரு பேருந்து செல்கிறது. இடையிலே ஆறுமுக பாண்டியன் என்ற காவல்துறை அதிகாரி அந்த பேருந்தில் ஏறுகிறார். அப்போது நடத்துனர் சொல்லுகிறார், வாரண்ட் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு தான் நாங்கள் இலவசமாக டிக்கெட் இல்லாமல் பிரயாணம் செய்ய அனுமதி கொடுப்போம். உங்களிடம் வாரண்ட் இருந்தால் அதை காட்டுங்கள், நாங்கள் இலவசமாக பிரயாணம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறோம். அப்படி வாரண்ட் இல்லாவிட்டால் நீங்கள் டிக்கெட் எடுக்கத்தான் வேண்டும், அது கட்டாயம் என்று சொல்லுகிறார். இவருக்கு இந்த காவல்துறை அதிகாரி சொல்லுகிறார், நான் வேலை நிமித்தமாக செல்கிறேன், பணி நிமித்தமாக செல்கிறேன், சீருடையில் இருக்கிறேன், அதனால் எங்களுக்கு இலவசம், நாங்கள் டிக்கெட் எடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். இது வாரண்ட் இல்லாதவர்களுக்கு காவல்துறை அதிகாரியாகவே இருந்தாலும் சரி, வாரண்ட் இல்லாதவர்களை இலவசமாக அனுமதிக்க முடியாது என்று நடத்தின சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது இவர் காவல்துறை அதிகாரி சொல்லுகிறார், உங்களுடைய ஆட்களை எல்லாம் பணியில் இல்லாத போது, பணி முடிந்து வீட்டிற்கு செல்கின்ற போது நீங்கள் ஏற்றி இறக்குகிறீர்களே, அதற்கெல்லாம் அனுமதி உண்டா? நானும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், நீங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், 2 பேருக்கும் ஒரே சட்டமாகத்தானே இருக்க வேண்டும். அதென்ன உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம், நாங்கள் பணிக்கு செல்கிறோம், அதனால் எங்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பேச்சுவார்த்தை முற்றுகிறது. தொடர்ச்சியாக இது போன்ற சண்டை 60 ஆண்டு காலமாக திராவிட வரலாற்றிலே நடந்து கொண்டேதான் இருக்கிறது. என்ன ஒன்று, அது வெளியே வரவில்லை. இப்போது சமூக ஊடகங்களுடைய காலமாக இருக்கின்றபடியால் அது வெளியே வருகிறது. அதை காணொலி எடுத்திருக்கிறார்கள். அந்த காணொலி எடுத்து யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பிலே அதை பதிவேற்றி விட்ட பிறகு அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பூதாகாரமான பிரச்சனையாக வெடித்திருக்கிறது. இதுவரை மக்கள் மத்தியிலே பேசப்படாத ஒரு விடயமாக இருந்தது. இப்போது சமூக ஊடகங்களின் தாக்கத்தினால் மக்கள் மத்தியிலே இது பொதுவெளிக்கு வந்திருக்கிறது. மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். எப்படி? தனக்கு கீழ் இருக்கின்ற 2 துறையவே சரியாக நிர்வகிக்க முடியாத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, தனக்கு கீழுள்ள 2 துறைகளில் உள்ள நிர்வாகிகளுடைய பிரச்சனையே தீர்க்க முடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்கும் என்று மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். திமுக மக்களுக்கான சரியான ஆட்சியை தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறதா என்பதிலேயே அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய நிர்வாகத்திறன் சரியாகத்தான் இருக்கிறதா என்பதிலேயே மக்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. நீங்கள் உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை சரியாக நீங்கள் தீர்க்கிறீர்களா, உங்களுடைய நிர்வாகத்தை சரியாகத்தான் நடத்துகிறீர்களா என்பதிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆட்சி சரியாகத்தான் நடக்கிறதா என்பதிலேயே மிகப்பெரிய சந்தேகம் பொதுமக்களுக்கு வந்துவிட்டது. இந்த விடயத்தை எடுத்து பாருங்கள். போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் இருக்கின்ற பிரச்சனை, இடையிலே இருக்கின்ற பிரச்சனையை சரியாக நீங்கள் தீர்த்தீர்களா என்று கேட்டால் இல்லை. காவல்துறை அதிகாரி சொல்லுகிறார், நாங்கள் பணியில் இருக்கின்ற போது எங்களுக்கு அனுமதி இலவசம், பேருந்திலே பிரயாணம் செய்கின்ற போது டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் இலவசமாக செல்லலாம் என்று சொல்லுகிறார். சட்டம் இப்படி இருக்கிறதா என்று பார்த்தால் 2021ஆம் ஆண்டு தற்போதைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவித்தலை வெளியிடுகிறார். அந்த அறிவித்தலிலே காவல்துறை அதிகாரிகள் தங்கள் பணி செய்கின்ற இடத்திலிருந்து 40 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு இலவசமாக பிரயாணம் செய்யலாம் என்று ஒரு அறிவித்தலை அவர் விடுகிறார். அந்த அறிவித்தல் சட்டமாக வந்ததா என்று கேட்டால் இல்லை, அது அறிவித்தலோடு நின்றுவிட்டது. அந்த அறிவித்தலை இவர்கள் சட்டமாக ஆக்கி அதை நடைமுறைப்படுத்தி இருந்தால், அந்த சட்டமாக ஆக்கிய பின்னர் அதை காவல்துறை அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கருத்தரங்களையும் செயலரங்குகளையும் செயலமர்வுகளையும் சரியாக நடத்தி, இந்த போக்குவரத்து துறைக்கும் சரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி செயலமர்வுகளை கருத்தரங்களை எல்லாம் நடத்தி இந்த 2 துறைக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தால் அதற்கு முதல் அதை சட்டமாக நீங்கள் அமுல்படுத்தி இருக்க வேண்டும். அமுல்படுத்தி அதை இதெல்லாம் செய்திருந்தால் அவர்களுக்கு ஒரு விழிப்பு நிலை ஏற்பட்டிருக்கும், இது சட்டமாக இருக்கிறது என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். அதனால் 2 துறையினர், காவல்துறையினமே இப்படி வாதாடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஓட்டுநர் நடத்துனர் கூட இப்படி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் அப்படியா செய்தீர்கள்? அப்படியா இங்கு நடக்கிறது? இந்த நிர்வாகம் அப்படியா இயங்குகிறது? 60 ஆண்டு 70 ஆண்டு காலமாக இந்த நிர்வாகத்தை அப்படியா நீங்கள் செய்து கொண்டு வந்தீர்கள்? உங்களுக்கு முன்னால் இருந்த உங்களுடைய தலைவர்கள் எல்லாம் இப்படித்தான் இந்த லட்சணத்தில் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். தலைவர்கள் என்று சொல்வதை விட உங்கள் தந்தையார் இந்த லட்சணத்தில் தானே ஆட்சியை நடத்தி கொண்டு வந்தார். அதே லட்சணத்தில் நீங்களும் உங்களுடைய ஆட்சியை தொடர்கிறீர்கள். அப்படியே உங்களுடைய வம்சாவளி ஆட்சி தானே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது.
இப்போது அந்த வரிசையிலே நீங்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறீர்கள். நிர்வாகத்தை சரியாகத்தான் நடத்துகிறீர்களா என்று பார்த்தால் அதையும் சரியாக நடத்தவில்லை. உங்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கின்ற 2 துறைகள் பொது வழியிலே சண்டை போட்டு சந்து சிரிக்கின்ற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். ஒரு துறை மற்ற துறையின் மேல் பழிவாங்குகின்ற நடவடிக்கையிலே இறங்குகிறது. அந்த பழிவாங்குகின்ற நடவடிக்கையிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறது. இதை ஒன்றுமே பாராமுகமாகவே திராவிட முன்னேற்ற கழக அரசில் உள்ளவர் நடந்து கொள்கிறார்கள். மக்கள் குறை கூறுகிறார்கள் என்றால் நீங்கள் நடந்து கொள்கின்ற விதமும் அப்படித்தானே இருக்கிறது. மக்கள் குறை கூறுகின்ற விதமாகவே நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். ஆட்சியின் லட்சணம் இந்த அளவு நிலையில் இருக்கின்ற போது குளிரூட்டப்பட்ட ஏசி அறைகளுக்குள்ளே சுழல் கதிரையை சுழட்டி விட்டுக் கொண்டு மக்களுக்காக வேலை செய்ய வந்தவர்கள் பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கின்ற பட்சத்திலே அவர்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள். எங்களை போன்ற சமூக ஊடகங்களிலே நடுநிலையாக செயற்படுகின்ற ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கத்தானே செய்வார்கள். அப்படி கேள்வி கேட்கின்ற போது அவர்களை கைது செய்து சிறையில் எடுத்து குண்டாசுகளை ஓடுகிறீர்கள். அவர்கள் வீடுகளை கஞ்சாவை வைத்து எடுத்துவிட்டு கஞ்சா வியாபாரம் செய்கிறார்கள். இப்போது ஊடகவியலாளர்கள் எல்லாம் கஞ்சா வியாபாரம் செய்கிறார்கள் என்று கதையை கட்டி விடுகிறீர்கள். ஊடகவியலாளர்கள் மீதெல்லாம் குண்டாசை ஓடுவதற்காக தான் அந்த குண்டாஸ் என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டதா? குண்டாசை நீங்கள் இப்படித்தான் பயன்படுத்துகிறீர்களா? அந்த குண்டாஸ் என்ற சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது? ஊடகவியலாளரை கைது செய்வது, சிறையில் அடைப்பு, ஒரு வருடத்திற்கு மேலாக அவர்கள் உள்ளே வைத்திருக்க வேண்டும், அவர்களை சிதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குண்டாசையும் கொண்டு வரப்பட்டதா? ஒரு வருடம் அவர்களை வெளியே விட்டுவிடவே கூடாது. அவர்களை கஞ்சா கேஸில் உள்ளே போட்டு குண்டாசில் உள்ளே போட்டு வெளியே வரவிட முடியாதபடி செய்து சிதைத்து இந்த அரசுக்கு எதிராக அவர்கள் வெளியே வந்த போதும் கூட இந்த அரசுக்கு எதிராக அவர்கள் பேசிவிடவே கூடாது என்று ஒரு நிலையை உருவாக்கிவிட்டு நைய புடைத்து நொங்கெடுத்து தான் அவர்களை வெளியே விட வேண்டும் என்பதற்காக ஊடகவியலாளர்களை திட்டம் போட்டு குண்டாசை போட்டு அவர்களை உள்ளே தள்ளி அவர்களை வதைக்கிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை மீறி நாங்கள் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்போம். ஏனென்றால் அரசு சரியாக இயங்கவில்லை. ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கின்ற அந்த ஊடகத்துறை சரியாக இருக்குமானால், சரியாக இயங்குமானால் தான் ஜனநாயகம் நிலைத்து நிற்கும். இல்லை என்றால் ஜனநாயகம் என்ற கோட்டை தகர்ந்துவிடும். அந்த கோட்டையை தகர்ப்பதற்காக ஊடகத்துறை இயங்குவதில்லை. அந்த கோட்டை நிமிர்ந்து நிற்க வேண்டும், ஜனநாயகம் என்ற கோட்டை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே ஊடகத்துறை நடுநிலையாக இயங்குகிறது. நாங்களும் நடுநிலையாகவே பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் மட்டுமல்ல, ஆட்சியில் யார் இருந்தாலும் இந்த பிழை நடக்குமாக இருந்தால் நாங்கள் கேள்வி கேட்போம். அரசுக்கு எதிராக, இந்த அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம். வெட்ட வெளிச்சமாக இந்த முகத்திரையை நாங்கள் கிழித்துக் கொண்டே இருப்போம். நீங்கள் இந்த உங்களுடைய நிர்வாக பிரச்சனைகள் நீங்கள் சரியாக செய்திருந்தால் நாங்கள் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களை நோக்கி இந்த விமர்சனத்தை முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் சரியாகத்தான் இயங்குகிறீர்களா? இந்த பிரச்சனை ஒரு சாதாரண பிரச்சனை. தமிழ்நாட்டின் மூலையிலே எங்க ஒரு இடத்தில் நடக்கின்ற பிரச்சனையை நீங்கள் நினைத்திருந்தால் சுடக்கு போடுவதற்கு முடித்து வைத்திருக்கலாம். சரியாக சட்டநிலையை சரியாக தெளிவுபடுத்தியிருக்கலாமா இல்லையா? நீங்கள் கொடுத்த அறிவித்தலை அமுல்படுத்தியிருக்கலாமா இல்லையா? சட்ட வரைவாக அதை கொண்டு வந்திருக்கலாமா இல்லையா? சட்டமாக அதை அமுல்படுத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கலாமா இல்லையா? குறைந்தபட்சம் இந்த 2 துறையில் உள்ள நிர்வாகிகளுக்காக தெளிவுபடுத்தியிருக்கலாமா இல்லையா? இப்படி ஒரு தெளிவு நிலை இருந்தால் அவர்கள் சண்டையிடுவார்களா பொதுவெளியிலே? அந்த சண்டை உலகம் முழுவதும், தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் பார்த்து சிரிக்கின்ற அளவு போயிருக்குமா? சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு வந்திருக்குமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் லட்சணம் இப்படித்தான் இருக்கின்றது என்று உலகம் முழுவதும் சந்தி சிரிக்கிறது. சந்தி சிரிக்கின்ற அளவு ஒரு நிலையை உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி கட்டில் இருப்பதற்கு தகுதியான அரசா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இப்போது வந்துவிட்டது. இதற்கு மேலாக சென்று ஒரு துறை இன்னொரு துறையை கீழ்மட்ட அளவு சென்று பழிவாங்குகிறது. போக்குவரத்து துறை தன்னுடைய நிலையை விளக்கி ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அதிலே தன்னுடைய நிலையை விளக்கி இருக்கிறார்கள். வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு இலவசமாக பயணிக்க அனுமதி கொடுப்போம். அதுதான் சட்டமாகவும் இருக்கிறது. வாரண்ட் இல்லாமல் வருகின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் இலவசமாக அனுமதி கொடுக்க வேண்டிய, டிக்கெட் இல்லாமல் பயணிக்க அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இதுதான் தமிழ்நாட்டிலே சட்டமாக இருக்கிறது. நாங்கள் அதையே கடைபிடித்து வருகிறோம் என்று சொல்லி போக்குவரத்துறை சொல்லுகிறது. இவர்கள் சட்டம் பேசுகிறார்கள், போக்குவரத்துறை சட்டம் பேசுகிறது என்று சொல்லி காவல்துறை பழிவாங்குகின்ற நடவடிக்கையிலே இறங்கியிருக்கிறது. எப்படி என்றால், நோ பார்க்கிங்கில் வண்டி விட்டதற்காக அரச பேருந்து ஓட்டுநர் மீது ஃபைன் அடித்திருக்கிறார்கள். நோ பார்க்கிங்கில் வண்டி விட்டால் ஃபைன் அடிக்கத்தான் வேண்டும், எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லை. தொடர்ச்சியாக நீங்கள் நோ பார்க்கிங்கில் விட்ட வண்டிகள் எல்லாம், அரசு வாகனங்களுக்கெல்லாம் நீங்கள் அபராதம் விதித்தீர்களா, ஃபைன் அடித்தீர்களா என்று கேட்டால் இல்லை. தொடர்ச்சியாக இவர்கள் இதை அனுமதித்தார்கள். இப்போது திடீரென்று நோ பார்க்கிங்கில் விடுகிற வண்டிகளுக்கெல்லாம் ஃபைனா திடீரென்று அடித்தார்கள். இந்த பிரச்சனைக்கு பிறகுதானே அடித்திருக்கிறீர்கள். அது டயர் தேஞ்சிருக்கே, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கண்ணாடி ஒரு மாதிரி இருக்கே, அதுக்கெல்லாம் ஃபைன் அடிக்க தான் வண்டி வரும். டயர் தேஞ்சதற்காக, கண்ணாடி மங்கலாக இருந்ததற்காக, கண்ணாடி ஒரு பக்கம் திரும்பி இருந்ததற்காக, சீட் பெல்ட் அணியவில்லை என்று சொல்லி ஒரு ஓட்டுநர் மீது ஃபைன் அடித்திருக்கிறார்கள். இந்த பேருந்தில் இவ்வளவு பேரை தான் ஏற்ற வேண்டும், அதற்கு அதிகமாக நீங்கள் ஏற்றிருக்கிறேன் என்று சொல்லி ஃபைன் அடிக்கிறார்களாம். சரி, நான் ஒன்றை கேட்கிறேன். விபத்து ஒன்று நடந்தால் பேருந்தில் உள்ள அனைவருமே பாதிக்கப்படுவார்கள். ஓட்டுநர் மட்டும் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்றால், இருக்கை பட்டி அணிய வேண்டும் என்றால், மற்ற பயணிகளுக்கு இருக்கை பட்டி கொடுத்திருக்கிறீர்களா? இருக்கை பட்டியோடு பொருத்தப்பட்டு தான் பேருந்து வருகிறதா? அனைவருக்குமான இருக்கை பட்டி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொடுக்கப்படவில்லை. அப்படி என்றால் முற்றுமுழுதாக தெரிகிறது நீங்கள் இந்த பழிவாங்கலுக்காகவே இந்த வேலையை செய்கிறீர்கள் என்று. ஓட்டுநர் மட்டும்தான் இருக்கைப்பட்டி அணிய வேண்டும் என்றால் மற்றவர்கள் எல்லாம் இருக்கைப்பட்டி அணியக்கூடாது. அவர்களுக்கெல்லாம் இருக்கைப்பட்டியே இல்லை. அவர்களிடம் போய் கேட்டுக்கலாமே, இருக்கைப்பட்டியை அணியவில்லை என்று சொல்லி. நீங்கள் இருக்கைப்பட்டியை வைக்கவில்லையே. உயிர் என்றால் அனைவருக்குமே உயிர் தானே. சட்டம் என்றால் அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும்.
அவருக்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு இன்னொரு சட்டம் என்று இருக்க முடியாது தானே. ஓட்டுநருக்கு இருக்கைப்பட்டி அணிய வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் பேருந்தில் பயணிக்கின்ற அனைவருமே இருக்கைப்பட்டி அணிய வேண்டும். அப்படி நீங்கள் சொன்னீர்களா? அவர்களிடம் அபராத தொகை வாங்கினீர்களா? அவர்களுக்கு ஃபைன் எடுத்தீர்களா? இல்லையே. இதையெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் 50 ஆண்டு காலமாக போக்குவரத்துறை எப்போது இயங்க தொடங்கியதோ அப்போதிலிருந்தே நீங்கள் செய்து கொண்டு வந்திருந்தீர்கள் என்றால், டயர் தேஞ்சிருக்கிறதே அதுக்காக நாங்கள் ஃபைன் அடிப்போம், கண்ணாடி மங்களாக இருக்கிறது அதுக்காக ஃபைன் அடிப்போம், நோ பார்க்கிங் வண்டி விட்டால் நாங்கள் அதுக்காக ஃபைன் அடிப்போம், பேருந்துக்கு முன்னாலே எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறது இவ்வளவு பேர் தான் ஏற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தொகையை விட அதிகமாக இருந்தால் நாங்கள் ஃபைன் அடிப்போம் என்று நீங்கள் போக்குவரத்துறை இயங்கிய காலத்திலிருந்தே தொடங்கிய காலத்திலிருந்தே நீங்கள் இதை செய்திருந்தீர்கள் என்றால், காவல்துறை சரியாக இயங்கியிருந்தது என்றால் இப்போது நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். இப்போது திடீரென்று நீங்கள் இதையெல்லாம் செய்கிறீர்கள் என்பதனாலே கேள்வி கேட்கிறோம். அது திட்டமிட்ட ஒரு பழிவாங்க நடவடிக்கையா? குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரியை கண்டித்ததனால், காவல்துறை இலவசமாக அவரை பிரயாணம் செய்ய அனுமதிக்காமல் விட்டதனால் போக்குவரத்துறையின் மீதே நீங்கள் இந்த வன்மத்தை கக்குகிறீர்களோ என்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியிலே இருக்கிறது. அதை நீங்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். காவல்துறை தங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்கிறது. உண்மையாக காவல்துறைக்கு பிரச்சனை இருக்கிறது. வழி வழியாக எந்த அரசாங்கங்கள் வந்தாலும் சரி, காவல்துறையை ஒரு பொருட்டாக கணக்கெடுப்பதே இல்லை. பணி செய்கிறார்கள், மக்களுக்கானவர்கள், மக்களை பாதுகாக்கிறார்கள், நாட்டை பாதுகாக்கிறார்கள், மக்களை பாதுகாப்பதற்கென்றே வந்தவர்கள், 24 மணி நேரம் வேலை செய்கிறார்கள் என்ற எந்த விதமான உணர்வும் இல்லாமல் இந்த ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அவருக்கு குறைந்தபட்ச ஒரு வருமானத்தை கூட உறுதி செய்யவில்லை. ஆக குறைந்தபட்சமாகத்தான் காவல்துறையினருக்கு வருமானத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய வேலை நேரம் உறுதிப்படுத்தப்படவில்லை. அவர்களுக்கு 24 மணி நேரமும் கடமையில் இருக்கின்றவர்கள் காவல்துறையினர் தான். அவர்களுடைய சுக துக்கங்களை மறந்து, அவருடைய விருப்பு வெறுப்புகளை மறந்து, அவர்கள் நாட்டுக்காக பணி செய்ய வந்தவர்கள். அவருக்கான விடுமுறை நாட்களையாவது சரியாக ஒதுக்கி கொடுக்க வேண்டுமா? இல்லையா? ஒதுக்கி கொடுப்பதில்லை. குறைந்தபட்ச சம்பளம் தானே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது, பிள்ளை குட்டி இருக்கிறார்கள், அதுக்காக செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அரசாங்கங்கள் நினைப்பதே இல்லை. இந்த பணியில் இருக்கின்ற போது கூட குறைந்தபட்ச சம்பளத்தை வாங்கி கொண்டு காவல்துறை பணியில் இருக்கின்ற போது ஏற்படுகின்ற செலவுகளுக்கு கூட தன்னுடைய சம்பளத்திலிருந்து தான் செலவழிக்க வேண்டும் என்றால் ஒரு காவல்துறை அதிகாரி எந்த விதத்தில் பணி செய்ய முடியும்? அவர் பணி செய்கின்ற இடத்திலிருந்து 40 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு மட்டுமல்ல, அவர் பணி செய்யும் தமிழ்நாடு முழுவதற்கும் பணி நிமித்தமாக அவர் பிரயாணம் செய்தால், ஒரு குற்றவாளியை பிடிப்பதற்காக அவர் பிரயாணம் செய்கின்ற போது அதுக்கு ஏற்படுகின்ற செலவுகள் எல்லாம் இலவசமாக அறிவிக்கப்பட வேண்டும். அதை சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். குறைந்தபட்ச சம்பளத்தையும் அவர்கள் கொடுக்கிறீர்கள். பணி நிமித்தமாக அவர்கள் செல்கின்ற போது அவர்களுடைய சம்பளத்திலிருந்து தான் அவர்கள் செலவழிக்க வேண்டும் என்றால் இது எந்த விதத்தில் ஒரு குறைந்தபட்ச நியாயமாக இருக்கிறதா? காவல்துறையினரை உங்களுக்கு வேலை செய்கின்ற ஏவல் துறையினராக வைத்திருக்க முடியாது. நீங்கள் சுவாசிப்பதை போன்று அவர்களும் சுவாசிக்கிறார்கள், நீங்கள் சாப்பிடுவதை போன்றுதான் அவர்களும் சாப்பிடுகிறார்கள், உங்கள் உடம்பில் ஓடுகின்ற ரத்தம் போன்றுதான் அவர்கள் உடம்பிலும் ஓடுகிறது. ஏதாவது வித்தியாசமாக இருக்கிறதா? நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்வீர்கள், ஆனால் அவர்கள் 24 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். உங்களுக்கு சனி ஞாயிறு விடுமுறை உண்டு, ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. விடுமுறை எடுப்பதால் மாதத்துக்கு ஒரு தரம் தான் விடுமுறை எடுக்க வேண்டும். அதற்கும் 1008 கேள்விகள் கேட்பார்கள். அதற்கும் 1008 படிவங்களை நிரப்ப வேண்டும். நிரப்பி அனுமதி பெற்ற பின் தான் அவர்களுக்கு 1 நாள் 2 நாள் விடுமுறை கிடைக்கும். அவர்கள் மனிதர்களே இல்லையா? உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து ஆசாவாசங்களும் அவர்களுக்கும் உண்டு. ஆட்சியாளர்கள் சுகமாக வாழ்கிறார்கள், தொடர்ச்சியாக அவர்கள் சுகபோகங்களே இருக்கிறார்கள். குளிரூட்டப்பட்ட அறைகளில் இருந்து சுழல் கதிரையை சுழட்டி விட்டு கொண்டு உள்ளே இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு தெரியாது. வெயிலிலே கருகி, பனியிலே உறைந்து போய் நடுங்கி, இரவு பகலாக தெருவிலே நிற்கின்ற போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுடைய நிலைமை, காவல்துறையினருடைய நிலைமை உங்களுக்கு தெரியாது, தெரிந்திருக்க வாய்ப்பும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் உல்லாச அறைகளிலே, குளிரூட்டப்பட்ட அறைகளிலே சுழல் கதிரையை சுழட்டி விட்டு கொண்டு உள்ளே இருந்து நிர்வாகத்தை பார்க்கின்றவர்களுக்கு வெளியே வீதியிலே இறங்கி அடிக்கின்ற புழுதியிலும் காற்றிலும் மழையிலும் வெயிலிலும் காய்ந்து கொண்டு பணி செய்கின்ற காவல்துறை அதிகாரிகளை பார்த்து உங்களுக்கு ஏளனமாக தெரியும். அவர்களுக்கு என்ன பிரச்சனை? அவர்கள் நாட்டுக்காக வந்தவர்கள் தானே, மக்களை பாதுகாக்க வேண்டி வந்தவர்கள் தானே. அந்த வேலை என்றால் அப்படித்தானே இருக்கும். ஐடி துறையில் வேலை செய்கின்றவனுக்கு மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வருகிறது. ஒரு 5 வருடம் 10 வருடம் வேலை செய்து விட்டால் 2 லட்சத்துக்கு மேலே அதிகமாக சம்பளம் வருகிறது. ஆனால் காவல்துறையினரில் ஒரு 5 வருடம் வேலை செய்தால் அப்படிப்பட்ட சம்பளம் வருமா? நீங்கள் குறைந்தபட்ச சம்பளம் தானே கொடுக்கிறீர்கள். எவ்வளவோ உழைக்கிறீர்கள். இந்த மதுபானத்தில் இருந்தெல்லாம் எவ்வளவோ உழைக்கிறார்கள். மதுபானத்தில் கையெழுத்து போட்டு உள்ளே கொண்டு வந்து எவ்வளவோ உழைத்து தள்ளுகிறார்கள். ஒரு நாளைக்கு இவ்வளவு மதுபானத்திலே இவ்வளவு தூரம் வருமானம் வருகிறது என்று கணக்கறிக்கை கொடுக்கிறார்கள். சில நாட்களில் எல்லாம் மதுபானத்தினுடைய விற்பனை தொகையை கணக்கு காட்டி அரசே சந்தோஷப்படுகிறது. இவ்வளவு தூரம் நாங்கள் மதுபானத்தினூடாக விற்பனை செய்திருக்கிறோம், வருமானத்தை ஈட்டி இருக்கிறோம். அந்த எந்தெந்த மதுபான சாலைகள் எல்லாம் வருமானம் குறைவாக இருக்கிறதோ அதற்காக ஒரு கண்காணிப்பு அலுவலரை நியமித்து ஏன் வருமானம் குறைகிறது, இந்த மதுபானத்தில் ஏன் குடிகாரர்கள் வரவில்லை என்று சொல்லி ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு, ஆய்வு செய்யுமாறு அலுவலர்களை அனுப்புகிறார்கள். அதற்கு IAS அதிகாரிகள் எல்லாம் அனுப்புகிறார்கள். எங்க ஐயா சகாயம் எல்லாம் அந்த பணியில் இருந்து வந்தவர் தான். அப்படிப்பட்ட நேர்மையாளரே இந்த தொழிலுக்கு அனுப்பி வைத்த அரசு இந்த திராவிட அரசு. இவ்வளவோ உழைக்கிறீர்கள், எவ்வளவோ கொள்ளையடிக்கிறீர்கள், எல்லாம் வெளியே வருகிறது, எவ்வளவோ சொத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு தேர்தலின் போது ஒரு வாக்குக்கு இவ்வளவோ பணம் கொடுக்கிறீர்கள். அவர்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் சுரண்டி எடுத்துக்கொண்டு, நீங்கள் கொள்ளையெடுத்துக்கொண்டு அதையே மக்களுக்கு எவ்வளவோ காசுகளை கொடுத்து இந்த வாக்குகளை சுரண்டுகிறீர்கள். அப்படி இருக்கின்ற போது உங்களுக்காக பணி செய்ய வந்தவர்கள், மக்களுக்காக பணி செய்ய வந்தவர்கள், நாட்டிற்காக உழைக்க வந்தவர்கள் 24 மணி நேரம் உழைக்கிறார்கள். அவர்களுடைய சம்பள தொகையை, உரிய சம்பள தொகையை கொடுத்தால் என்ன,
குறைந்தபட்ச சம்பள தொகை தான் நீங்கள் கொடுப்பீர்களா? அதிகமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியாயமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய, அவர்கள் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தை அவர்கள் கொடுக்க வேண்டுமா இல்லையா? அவர்களுடைய குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய அளவான சம்பளம், அவர்களுக்கு தேவையான விடுமுறை வசதி, அவர்களுக்கு தேவையான உட்கட்டுமான வசதி, நிர்வாக வசதி அனைத்தையும் அவர்களை செய்து கொடுக்க வேண்டுமா இல்லையா? குறைந்தபட்சம் அவர்கள் பணியில் இருக்கின்ற போது ஆகின்ற செலவுகளுக்கு நாட்டை பாதுகாப்பதற்காக தானே அவர்கள் இந்த வேலையில் ஈடுபடுகிறார்கள். ஒரு குற்றவாளியை பிடிக்க போகின்ற போது அவர்களுக்கு செலவுகள் ஏற்படலாம், பிரச்சனை இருக்கிறது, உள்ளே பேருந்தில் பிரயாணம் செய்ய வேண்டி வரும், அவர்கள் தொலைபேசி அழைப்பு எடுக்க வேண்டி வரும். இந்த செலவுகளை எல்லாம் அவருடைய சம்பளத்திலிருந்து பிடிக்காமல் அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஏன் குறைந்தபட்சம் பிரயாணம் செய்கின்ற செலவையாவது அரசு இலவசமாக அறிவிக்க கூடாதா? ஒரு சட்டம் இயற்றி ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் நிர்வாக ரீதியாக பணி ரீதியாக பிரயாணம் செய்கின்ற போது அது அவர்களுக்கு இலவசம், டிக்கெட்டுகள் இலவசம் என்று சொல்லி அரசு ஒரு ஆணை பிறப்பித்து அதை சட்டமாக்கி அதை அமுல்படுத்த முடியாதா? அனைவருக்கும் அந்த சட்டத்தை தெளிவுபடுத்த முடியாதா? அப்படி ஒரு நிர்வாக திறன் இருக்கிறதா? ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு நிர்வாக திறனோடு கூடிய முதுகெலும்பை கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அதைத்தான் இப்போது ஊடகங்கள் வாயிலாக மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் மத்தியிலே நம்பகத்தன்மை ஏற்படவில்லை, நம்பிக்கையற்ற தன்மையை காணப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்தளவு தற்போது பொதுமக்கள் மத்தியிலே நம்பிக்கையற்ற தன்மையை காணப்படுகிறது. உங்களிடமிருந்த விசுவாசம் குறைந்து விட்டது. நீங்கள் எப்போது வாக்குகளுக்கு பணம் கொடுத்தீர்களோ அப்போதே உங்களிடமிருந்த விசுவாசம் குறைந்து விட்டது. திமுகவை பொறுத்தளவு விசுவாசம் இருந்ததெல்லாம் அது அண்ணாவுடைய ஆட்சி கால பகுதியில் மட்டும்தான். அதற்கு பிறகு கருணாநிதி வந்தார். கருணாநிதியினுடைய ஆட்சி எப்போது தொடங்கியதோ அப்போதே திமுகவில் இருக்கின்ற விசுவாசம் மக்களிடத்தில் குறைந்து விட்டது. இப்போது பணம், கொத்து புரோட்டா, கோழி பிரியாணி, இலவசங்கள், சாராயம், இதை வைத்துக் கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. கூப்பிட்டவுடன் இவர்களுக்கு வேலை செய்வதற்காக காவல்துறையினர் ஓடி வந்திருக்க வேண்டுமா? அவர்கள் என்ன உங்களுக்காக வேலை செய்வதற்காக வந்தவர்களா? அரச ஊழியர்கள், மக்களுக்காக பணி செய்ய வந்தவர்கள், நாட்டுக்காக பணி செய்ய வந்தவர்களை தவிர நீங்கள் கூப்பிட்டவுடன் ஓடி வந்து உங்களுக்கு சேவகம் செய்வதற்கு அவர்கள் உங்களுடைய வேலையாட்கள் அல்ல. அவர்கள் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினர். நீங்கள் முதுகெலும்போடு செயற்பட்டிருந்தால், இந்த ஆட்சியாளர்கள் முதுகெலும்போடு செயற்பட்டிருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. பொதுமக்கள் மத்தியில் இப்படி ஒரு ஆதங்கம் வந்திருக்காது. தமிழ்நாட்டை பார்த்து உலகம் முழுவதும் சந்திசிரிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் தமிழர்களுக்கு விசுவாசமாகவே இருக்காது.